வணக்காடா என் பிள்ளா பைய சாமிடா நீ கல்லிசரி கம்மாயா உனக்கு படுக்க என்ன என் நாடு ஊராம் போய் வாடா செல்ல மகன் சொன்னேன் என் கல்லிசரி காளிமுனி ஐயா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா கல்லிசரி எல்லைய வெட்டி கிளம்பிட்டான்டா இந்த நல்ல கிராமத்துக்கு என் காளிமுனி ஐயா கங்கையில நீராடி கல்லிசரி தெக்கதா உனக்கு கல்லிச்செடியாம் படுக்க என் தொட்டிச்சி அம்மா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி நாச்சியாபுரத்தில் இருக்கக்கூடிய காட்டு நாச்சியா அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட நேரமாச்சு கொஞ்ச நேரம் எந்திரி சூடத்தை பொறுது இல்லைன்னா மூட்டத்தை பொறுது என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது என்ன வேணா நடக்கும் வாங்க போ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு என் பேரா பேரா அந்த சூடத்தை பொறுது தாத்தா தடிய எடுக்கையில சூடத்தை பொறுதையில கங்க பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா அன்பர்ந்த கோழிலாம் பறக்க போதும் நீ சீனா பிடிக்கிறியா நீ கேவலப்படுத்துறியாடா வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சிரிச்சவளப்பா போயிரும்பா வேற பணம் சொந்த மாதிரி வாத்தியார் வட்டாரா ஹலோ 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 மீச்சு ஹலோ இறக்கி பிடிக்கடா இல்ல போங்கடா புடிப்பா வாத்தியார் நிற்கும் போது விளையாடாதீங்க சவுச்சு விட்டுரு டேய் ஹலோ ஒழுக்கமா இருந்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணி விடுவேன் இல்லை பயிலாக்கி விட்டுருவேன் ஹெட் மாஸ்டர் போன அடிக்கவா இந்த வேலையெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்க வாத்தியாரே இது என்ன ஹலோ ஹலோ சீனு பிடிக்கிறாங்களா மீன் அடிக்க வந்தாங்க இந்த வை கொஞ்சம் வாடி வை ஹலோ 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 பவன மதுரா நிலையே பாவன மதுரா நிலையே மஜராஜதனையே பவன மதுரா
மைக்கில் இதை ஏற்ற ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ அன்பார்ந்து கேட்கலையா ஜெய ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெய ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெய ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெய ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெய ஜனனி
சக்தி ஓ ஓ சக்தி ஓ மனமே மனமே மயங்காதிரு ஆட்ட நாச்சியம்மன் தாய்மடி சீந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தீந்திடு மனமே மனமே மயங்காதிரு கருமாரி தாய் மடி தீந்திடு
பாடிய பாடலை பாராட்டி சுப்பிரமணியம் அண்ணார் இன்ஜினியர் அவர்கள் ரூபாய் 20 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அண்ணார் அவர்களுக்கு நன்றி. நன்றி இன்ஜினியர் அண்ணே, வணக்கம். சம்போ
சாரி கமசா பாமபக ரே தபதமா பதனிகா சரிகம தபகம தரிதா நிதரி நீ பதனி ப மபத ப மபத மகரி சுக்கனுக்கு வாச்ச சுந்தரி சுக்க புண்ணில் வாத்த பெங்கிலே சொப்பனத்தில் என்றும்
புரியக்கூடாது, தெரியக்கூடாது. நான் பாடுறதே பாட்டு, நான் பேசுறதே வசனம். இது ஒன்றும் திரைப்படம் கிடையாது, கட் பண்ணி எடுக்கிறது ஒன்றும் ஒரு போறக்கெல்லாம் கிடையாது. நோத்தான்னா 55 குழாயிலையும் நோத்தான் தான் கேட்கும். இதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணுறியா? ஃபீல் பண்ணுற ஆள் வீட்டுக்கு போயிரு. மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம். இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி 2 வீலர் கார்லாம் நிப்பாட்டிருக்காங்களா? ஸ்டேஷனுக்கு உள்ள வழி போகணுமா? அதனால் தயவு செய்து கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வைப்பீங்களா? ஸ்டேஷனுக்கு முன்னாடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி காரு 2 வீலர்லாம் நிப்பாட்டிக்கலாம். அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா நிப்பாட்ட மாதிரி மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஐயா. அப்படி நிற்கிற வண்டி பூரா கணேஜ் போல கேஸ் போட்டு விடுங்கய்யா. ஆமாம், பிளாக்கில் ஓட்டுறாங்க. சோமு ஆசாரி ஐயா நாடக அமைப்பாளர், பிள்ளையார்பட்டி சோமு ஆசாரி ஐயா அவர் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக என் அன்பு தம்பி குன்றக்குடியான் ஆட்டோ பாண்டி தம்பி சார்பாக 501. நல்ல உதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. மை செட்டு அருமையாக இருக்குது. சார் போயில் நான் கொலையை கலட்டு ஒரே தான். அண்ணன் தம்பிலாம் வெளியே தான். நான் பவுட்ரு போட்டேன்னா என்ன ப்ரோ டொங்காசா? அது டொங்காஸ் தரான்டா. ரெடி, ஒரு சாங் பாடுவோம். எக்கோ சார். அன்னை தந்தை தான் வணங்கி, அருமைச்ச மயூர் வணங்கி, வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி, நாச்சியபுரம் கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு காட்டு நாச்சியம் என் குடியிருக்கா குடும்ப பொட்டழகி. அன்னிருந்ததால் வணங்கி சொன்னையா அடங்கா முடி கருப்பட்டா அருமை சபையோர் வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, நச்சபுரம் கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு காட்டு நச்சியம் என் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோய் தானே சாமி அந்த 18 படியா அந்த எனக்கு குலசாமி தாட்டா 18 படியா குலசாமியா. சரட்டு வண்டி ஒட்டி நாச்சியாபுரத்துல ஆதி கிழவே வளர்த்த கரிமடு 2 ஒட்டி நமக்காரே மாட்ட 2 ஒட்டி களமட்ட 2 பொட்டி 2 பொட்டி சாயங்காலம் போற வண்டியே மாமா சாயங்காலம் போற வண்டியே மாமா சாயங்காலம் போற வண்டியே மாமா நம்ம நொட்டிச்சாமி வாசலுக்கு எழல மாமா ஒரு 2 வச்சு ஒத்துமையாகிருச்சு புள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு 2 எசாமி
பொங்கிருச்சு பொங்கிருச்சு கலியரை கரையோர காளிமுனி ஐயா படுத்திருப்பது உடமரமா உணமரமா உடம்புள்ள சத்தம் தட கேக்குதடா கேக்குதடா நாடு ஊரா என்னைய பேரு வாங்க வச்சு பொல்லாத முரட்டு போய சாமிடா என் கலிசரி காளிமுனி ஐயா வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாமே நீ அள்ளி கொடுத்த சாம்பு நாடு ஊரா 19 வருஷமா நிக்குதுடா உணர்வா கெட்டவரம் தந்தோரமா ஏ சாமி கெட்டவரம் தந்தோரமா நம்மள காக்கிறது உலகத்திலேயே பெத்ததாயிராண்டா குலசாமி கைதட்டலாம் ப்ரோ கைதட்டுங்க பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் வந்திருக்கும் என் உறவுகளே அடுத்தவர்கள் பைக்கிலே வந்துவிட்டு அவன் என்ன சொன்னாலும் நம்ம ரூம் பாயாகத்தான் இருக்க வேண்டும் அவன் நம்ம அப்பத்தால வஞ்சா கூட பொறுத்துக்கிறனும் இல்லைன்னா இடவெளியில் விட்டு விட்டு போயிடுவார்கள் என்ன மச்சான் சொல்றிய? அப்படி அடுத்த ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கும் என் உறவுகளே கூட்டத்துக்குள்ளே நடுவில் மாட்டிக்கிட்டோம் ஒன்றுக்கு முட்டுதே என்ன செய்வோம் என்று தெரியாமல் பேம்பஸ் மாட்டிக்கொள்ளவும் என் அன்பு உறவுகளே சார்ஜே இல்லாமல் பேசுகிறான்டா தவன் 1 மணி நேரமா பில்டப் பண்ணுவேன் என்ன பேசுகிறேன் ஆமாம் துபாய் கப்பல் அனுப்பிவிட்டாரு கவுந்துருச்சு யார் வரணும் அருமை அருமை விழா கமிட்டிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தயவு செஞ்சு பின்னாடி ஒரு ஆளை போடுங்க போட்டோ எடுக்க வரையும் பூரா தண்ணியில் வரேன் 35 தடவை போட்டோ எடுத்து விட்டு முண்டை மெமரி கார்டு இல்லைன்னு போகிறேன் நான் என்னத்தை சொல்ல நான் நாடகத்துக்கு வந்தேன்னா என்னப்பா வாடா காசு இருந்தால் மேலே வா டேய் கள்ள நோட்டு இது மாற்ற வந்துடக்கூடாது நன்றி நன்றி இருறா 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 இது யாரை கட்டு இங்கிலீஷில் எழுதுனேன் என்னை மேடையில் அசிங்கப்படுத்துறியா இது என்ன போட்டிருக்கு யுஎஸ்கேஎம் பில்டர்ஸ் பெத்தனாச்சி குடியிற பூச்சி குட்டியா 1001 உள்ள போய் மண்டி ஓடும் ஓ வெள்ளம் எத்தனை உங்களை குடியை கெடுக்க போகிறானோ நன்றி அம்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளதுக்கு நன்றி அந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க ஏன்டா 20 ரூபாய் கொடுத்துவிட்டு போட்ட போதைக்கு வந்து என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு போவாடா ஏன்னா 500 1000 கொடுக்குற ஆளில் கவனிச்சு பாருங்களே ஐயா உங்கள் பேர் சொல்லவா வச்சுக்க உன் கூகுள் பே நம்பர் சொல்லு 1 லட்சம் எழுதிவிடுவேன் போயிடுவேன் இந்த 20 ரூபா கொடுத்தாலும் நம்மளை கொண்டுருவேன் 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் என்னை தெரியுதா தெரியலையே நாச்சியா இடத்துல உனக்கு 20 ரூபா கொடுத்தேன் பாரு நான் தேன் அப்படின்னு நீ தானா ஒரு வீட்டுக்கார அம்மா இருக்கீங்களா வர்ற வெள்ளிக்கிழமை உலக்கை எடுத்து வெதரில் அடிச்சிரு தலை சோழி முடிஞ்சு கெந்திடுவேன் அம்பளிப்பு கொடுக்குறவங்க கொடுங்க ஏன்னா என்னையை நம்பி ஒரு 57 உயிர் அன்பாலயத்தில் இருக்குது கஞ்சி ஊற்றுவேன்னு 4 வீடு கட்டி பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன் 400 வீடாக கட்டணும் ஆமாம் அதனால் அம்பளிப்பு கொடுங்க விழா கமிட்டியை நாடி கொடுங்க இங்கே ஹார்மோனியத்தை கொண்டிருக்கின்ற அன்பு மச்சான் மருங்காவுரி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஒரு சினிமா படத்தில் எப்படி டூன் போட்டிருப்பாங்க எப்படி இசையமைத்திருப்பாங்க அதை அழகாக செய்யக்கூடிய ஒரு கலைஞன்னா மருங்காவுரி மணிகண்ட பிரபு அவர்களுக்கு ஒரு கைதட்டலாம் நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து யாருமே ஈஸியாக கலையை கற்றுக்கிற முடியாது நானாக சிவகங்கை மாவட்டம் தான் எனக்கு சொந்த பூர்வீகம் என்னைய சிவகங்கை மாவட்டத்திலேயே 19 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கறல என்ன பப்புன்னு ஜவராஜக்காரை மாதிரி இருக்கேன் போடா வெண்டமைன்னுட்டாங்க இன்னைக்கு எனக்கு தேதிக்காக எத்தனையோ ஊரில் திருவிழா மாற்றி வைக்கிறா அது காரணம் என்னுடைய திறமையை தவிர மக்கள் அன்பை அதிகமாக சம்பாரிச்சு அவ்வளோதான் ஆனால் சின்ன வயசில் என் நாடகத்தை பார்க்க ஓடி வந்த என் தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி காலேஜ் வரேன் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள ரெட்டையாளந்தே அவங்களுடைய பூர்வீக சொந்த மண் ஆனால் வந்த ஒரு 5-6 வருஷத்தில் யாராவது கலையை கற்றுக்க முடியுமா கற்றுக்கிட்டேன்
இன்னைக்கு ஒரு நம்பர் 1 மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய காளீஸ்வரனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி, அவங்க அப்பா பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் கலைஞர், தந்தை நம்மளிடம் இல்லை. ஆனால் நாடகம் ஆடி ஆல்ரவுண்டர் வாட்சு இவங்க அப்பா இவனை நல்ல டிகிரி படிக்க வச்சார். ஆனால் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை வேண்டாம், தந்தை விட்டு சென்ற கலையை காப்பாற்ற வேண்டும், அதில் பயன்படுத்தி சொல்லக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கிறேன். ஐயா இங்கே வாங்கய்யா, வந்து தொலை, பெருமையாக சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நாடகம்னு கேட்டால் ஹரிச்சந்திர நாடகம்ன்ற. பொழைக்கிறது கஷ்டம், ஒழுக்கமாறு. ஏன்னா நான் நகைச்சுவைக்காகத்தான் பேசுவேன், இப்படி உள்ளங்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். இவர் வயசில் நம்மெல்லாம் ஒன்றுக்கு இருக்க முடியாது. என்ன நீ ஃபீல் பண்ணுறிய? என்ன அப்படி இருந்துட்டாலும் ராமநாதபுரம் மாவட்டம் மருகா போயிடும். வாங்காத வாங்காத கெட்ட வய, அது வாங்கினீன்னா நிலந்து உனக்கு கிறக ஆரம்பிக்குன்னு அர்த்தம். இன்ஜினியர் நீ ஒரு 100 ரூபா கொடு, போதும் போதும். கலை அந்த 20 ரூபாயை கிழிச்சிட்டியடா, தூமியை குடிக்குமேனே. நீனா அண்ணன்னு சொல்லாத, நாடகத்துக்கு என் பேரை கெடுக்கிற, ஒழுக்கமாறு. டிஆர் மகாலிங்கம், கேபி சுந்தரம்பாள், இவங்கெல்லாம் நாடகத்தில் நடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா உறவுகளே? இல்லை. அவருக்கெல்லாம் தாளம் போட்ட ஒரே கலைஞன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கலைஞன் பார்த்திபன். கைதட்டலாம். அதுக்காக நாடகத்தில் காலையில் 500 சம்பளம் சேர்த்து கேட்கக்கூடாது. சரி, போய் 2ஆம் நம்பர் ரூமில் படு. ஏன்னா ஒரு மரம் தோப்பாகாது. இவங்க 4 பேரும் முதல்ல சாமியை கும்பிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு பாட்டை படித்து சீனை அடித்து வெளியே வந்து 3 பாட்டு பாடினதுக்கப்புறம் தான் எந்த திறமையான கோமாளியும் வெளியே வர முடியும். இவங்க தான் பெரியாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மச்சான். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒழுக்கமாக இருக்க. டொங்காஸ் நோ, நோ ஓஸ், 8 இன்ச் ஓஸ் நோ, கப்ளிங் நோ, ஒல்லி மண்டி. சாமி சரணம், ஐயப்ப சரணம். சாமிக்கு மாலை போடுற ஆளுகள்லாம் பக்தியோடு பொண்டாட்டி நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், பிரசிடண்ட் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவேன். மைத்தை கும்பிடுவேன். இந்தா பாரு, கூட்டத்தை பார்க்க பார்க்க கம்மா தண்ணியை கலந்துருவியே. இப்போ 5 லிட்டராக இருக்கும், அடுத்து 800 லிட்டர் ஆக்கிடுவேன். பொழைச்சிக்க. தமிழ்நாட்டில் ஏமாத்துறவன் தான் பொழைச்சிக்கிடுவேன். ஓடிடு போய் கோமியம் கிமியத்தை கலை. யாருக்கு தெரிய போகுது? தூக்க வரிச்சியில் குடிச்சு விட்டு அன்னைக்கு ஒரு ஆள் கம்மா தண்ணியை குடிச்சு விட்டு சொல்கிறேன், பூஸ்ட் சாப்பிங்களா ப்ரோ அப்படின்ட்டு. அதனால் எல்லாரும் ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை போட்டிருப்பீங்க. ஐயப்பனுடைய பாடலை பாடிவிட்டு சார்பு எக்கோ ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலை சுமந்தான் சாமி, நாங்க இருமுடைய தலை சுமந்த சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கால்நடையா நடந்து கட்டும் வாரான். நாங்க கால்நடையா நடந்து கட்டும் வாரோம், எங்க கஷ்டங்கள்லாம் தீரும் முன்னும் போறோம். நாங்க கால்நடையா நடந்து கட்டும் வாரோம், எங்க கஷ்டமெல்லாம் தீரும் முன்னும் போறோம். சபரிமலைக்கு பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலை, ராலி மலை, விறகு மலை, 5 மலை. ஐயப்பா கொல்லி மலை, ராலி மலை, விறகு மலை, 5 மலை. 5 மலை
சாமியே சரணம் ஐயப்பா. அதனாலதான் இந்த படம் ஓடலை. உன்னை யாரும் போய் பார்க்க சொன்ன பிறகு திருப்பேன். எந்த நேரத்தில் போனோம் வடக்கத்தெல்லாம் வச்சு பிறகு அதெல்லாம் வாரிட்டு போயிடும். ஏன்னா கண்டனே நீதான். இப்போ நீ பேஜெல்லாம் உள்ள ஒரு சூத்து ஊற்றிருக்கேன். வெளியே வந்தானே அவன் பாட்டு கெட்டவாதில் வைவானப்பா. மருதமணி அத்தான் இங்கே சத்தம் போடணும்னு கை தட்டுன்னு அது வரைக்கும் எங்களுக்கு பருப்பு வேகும். அதனால எங்கள் அண்ணன் நானும் இரு கண்கள். மருதமணி இல்லாமல் எம்கேஆர் இல்லை, எம்கேஆர் இல்லாமல் மருதமணி இல்லை. எங்கள் மச்சானோ நீயோ எல்லாருமே இத்தனை அன்புறவுகள் நம்மளை ஆதரிக்கவும் கைதட்டவும் விசிலடிக்கவும் சிரித்து கொண்டு இவ்வளவு கூட்டம் வர்றதுன்னா நம்மளை ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னைக்கு குறையுதோ நம்ம எல்லாருமே கிடமாடு மேய்க்க போயிடுவோம். கிடமாடு ஆடு மேய்ச்ச வந்து அந்த எம்கேஆர். தென்பாண்டி ராமநாடு, தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தீபச்சுடர் அப்துல் கலாம். நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி, அங்கே நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைந்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தீபச்சுடர் அப்துல் கலாம். சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் அட இந்நேரத்துல போன் வருதா. பாட்டத்தானே மண்டைய தூக்கு போனதானே போகலையா. வைத்த அடையாளங்க அவர் தமிழனாக வாழ்ந்தாருங்க அப்துல் கலாம் அவர்கள். விண் மீது கலையே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். விண் மீது கலையே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா. நல்வாக்கு நீ கூறையா நான் பேக்கரம்பு போய் வரேன். உங்களை போல மனிதர் இல்லை நாங்க எப்பத்தானே பார்க்க போறோம். நாட்டினுள்ள அடையாளந்தா அப்துல் கலாம் தமிழனாக வாழ்ந்தாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம். இந்த ஜெயிலில் நிற்கிற ஆள் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தால் கூட உள்ளே போங்க. போங்க, ஏசி போட்டு விட்ருக்கேன், பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். போ. ஏன் ஜெயிலில் நிற்கிறியா? இடம் இல்லையா? இந்த ஜேதண்ணே ஆமாம் என்னப்பு அங்கிட்டு இடம் இருக்கா? என்ன சொல்ல வர்ற? கேமராமேனை சுற்றி எடுக்க சொல்கிறார். கேமராமேனா அவன் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு அவங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். கனி உண்மையிலேயே
இந்த நாடக கலைஞர்களையும் தமிழ் உறவுகளையும் நிறைய நெருக்கமாக சொந்தங்களாக ஆக்குனது யாருன்னா யூடியூப் சேனல் தான். இப்போ என்னுடைய வளர்ச்சியெல்லாம் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, கிடையாது. அன்றைய காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் பார்த்துட்டு போகிற ஆளுங்க சொல்லணும், இந்த மாதிரி கலிஜரிக்காரன் ஒரு பப்புன்னு இருந்தேன், எம்கேஆர் அந்த ஆள் ஓரளவுக்கு நடிக்கிறேன், அவனை போடுங்கப்பா, ஏதாவது நாடகத்தை கெடுக்காமல் பண்ணுவேன்னு சொல்லணும். இப்போ தேவையில்லை. இப்போ மத்தியான் ஆறுமணி சக்கரவர்த்தி, மணிகண்ட பிரபு, காளீஸ்வரன், ரஞ்சித்து இவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா யூடியூப் காலம். அந்த யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் அபிராம அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தர் கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் எதுக்கு தட்டையானே தெரியலையே, தூக்க வச்சியில் இருக்கானா? உண்மையிலே என்னுடைய ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு 800-900 ஃபோன் வருது. அதுக்காக ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு போட்டிருக்கேன். அந்த உட்காந்துருக்காரு பாருங்க, மஞ்சள் சட்டை பார்த்துக்கங்க. அவரை மாதிரி ஃபோனு பேச முடியாது. ஒரு ஊரில் இருந்து ஃபோன் அடித்தோடனே வேறு டான்ஸை போட சொன்னோடனே என்கிட்ட சொல்கிறார், ஏன் சார் நல்ல பொம்பளையாக கேட்குறாங்க, என்ன செய்ய, நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி, கைதட்டு கொடுக்கலாம். நீங்கள் யாராயினும் யாரும் வயசானவ சாப்பாட்டுக்கு இல்லாமல் வறுமையில் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் சம்மந்தமாக இருந்தாலும் தொடர்பு கொள்வது என்னுடைய அன்பாலயத்தினுடைய தொடர்பு நம்பர், அவற்றை வாங்கிக்கோங்க. ஏன்னா பல உயிர்களை காப்பாற்றும். ஏன்னா ஃபோன் எடுக்க முடியாது. விடிஞ்சா அன்பாலயம், இரவானா நாடக கொட்டகை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை 19 வருஷமாக. அப்படி ஆடினதுனால தான் இன்றைக்கி எத்தனை உதவி செய்ய முடிஞ்சது. ஒரே விஷயம் அதே, இதுக்கு மேலே நம்ம பிறக்க போகிறோமா? கிடையாது. இருக்கிற வரைக்கும் இல்லாதவருக்கு செஞ்சுட்டு ஒரு நல்ல மனுஷன்னு ஒரு பேர் எடுத்துகிட்டு போகணும். என்னத்தை கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பேன், கோதுமை ரொட்டியை தான் திம்பேன். வேமா நடக்க மாட்டேன், வேமா நடக்காதே ஐயா, பின்னாடி பிஏ சொல்லுவார், வேமா நடக்காதே ஐயா, டப்புன்னு அடைச்சிக்கிடுச்சுன்னா பல கோடி சொத்து போயிடும். அப்போ இப்படியே நடக்கிறேன். ஆனால் இங்கே அமர்ந்து நாடகம் பார்க்கக்கூடிய இந்த உறவுக்கு மட்டும் எந்த ஒரு குறையும் வராது. ஏன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த ஜீவன்களை எம்கேஆர் தலை வணங்குறேன். அம்படி பேத்தி விரட்டி விட்டு அவன் நிற்கிறது பார்க்குறேன், அதே பிளானே. அதனால் அமைதியாக அந்த நாடகத்தை பாருங்கள். கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு, நம்ம ஊரில் அந்த கருப்பேன் இந்த காட்டு நாச்சி அம்மன்லாம் தத்துரூபமாக இருக்கா, சாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது. கருப்பேன் எங்கே பிறந்துச்சு, எங்கே வாழ்ந்துச்சு, கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு நோட்டீஸை படிப்போம். ஷார்ப் வச்சு கொஞ்சம் எக்கோ வைக்கிறது நல்லது. நோண்டிக்கிட்டே இருக்கு என்ன. பாதரக்குடி மாணிக்கம், டீ ஸ்டால் ஆறுமுகம் சார்பாக 51. நான் உனக்கு மச்சானா? அரை முறை கட்டவளை 20 ரூபாய்க்கு முறையை மாற்றி விட்டியா மச்சான். செய்தி பீடி 88. இது என்னடா இது? சரி, செல்லியம்பட்டி ஆல்ரவுண்டர் ரஞ்சிதாவை பாராட்டிங்க. ஏலே உன்னை பொம்பளை நினச்சிட்டா போடா. வணக்கம் தேவைப்பட்ட வேற எங்கே நாடகம் போட்டாலும் வீட்டுலாம் பூட்டாமல் வந்துடுவார். தேவைப்பட்ட எங்கள் அண்ணே பாலசுப்ரமணிய அண்ணன் சார்பாக 301. 200 நீ பெட்ரோல் போட வச்சுக்கிட்ட. நல்லா நீ கொடுத்ததே போதுமனே, நீ வந்தால் போதும், நீ நல்லா இருக்கணும் ப்ரோ. பேசாமல் ஒரு சாமியை கூப்பிட போகிறேன், நீ பேசினு வைவேன். ஒரு 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுவேன். தகடு வச்சுருக்கேன், அந்த தகடு வெறும் 650 ரூபா தான். செஞ்சுட்டேன்னா அந்த அப்புறம் சீமக்கல்ல போய் நீரே வரலைன்னு சாம்பிராணி விட்டாலும் வராது. ஹலோ, காசு வந்தால் வாங்கடா, மனசு மாதிரி கொண்டு போயிட்டா பெட்ரோல் நீயா போடுவேன். என்ன தம்பியாக இருக்கேன் அவன். ஏற்கனவே டிரைவர் இங்கே ஸ்டேரிங்கோட இப்படி படுத்து கிடக்கேன். அப்துல்கலாம் ஐயா பாடலை பாராட்டி யார் வேற சொன்னேன் இதானே, பத்ம பிரியா கேட்டரிங் சர்வீஸ் அனைத்து விதமான விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் உயர்தர செட்டிநாடு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் சமைத்து தரப்படும். இது என்ன வேறு தும்பக்குடி கண்ணானே சார்பாக 201.
இவன் ஏன் இருள் அடிச்ச மாதிரியே இருக்கேன்? உன் பேர் என்ன? சரி, பிரகாஷ். பொம்பளை பிள்ளை நம்பர் தரேன். இதில் ஏறி போகாத. அப்படி இன்னும் தூங்க மாட்டேன். 2 மணி நேரம் தூங்கவே மாட்டேன். என்னடா சொல்ல வர்ற? வந்தே மாதரம் நடன இயக்குனர் சார்பாக ரூபாய் 250 ரூபா தாள். கருப்பியா சமய மேஸ்திரி செல்லூர். யார் உனக்கு என்ன சூடு பிடிச்சிக்கிச்சாங்க? வாடா, ஒரே இடத்துல நின்று சொல்லுங்க ப்ரோ. முன்னாள் கபடி பிளேயர் தட்டட்டி கார்த்திக் மாமா சார்பாக 50. இந்த சீரட்டு டே இந்த சிட்டி எங்கன்னு எடுத்தாப்புல அவரை கூட்டு வா. ஒரு மாதிரியா தக்காளி மதக்குதடா. இது யாரு? கபடி. நன்றி. இவன் விதிமாண்டு வைத்துறானடா. புடி 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 புடின்றான். என்ன கடத்திலும் புனர்வாழ குடி. நான் 30 ரூபா கொடுத்தாத்தே உளுந்தவடே வாங்கி திப்பியா முட்டேன். தலையை நீட்டியிருக்கேன். ஏன்டா கண்டாளி மனே, என்னை அசிங்கப்படுத்துறியாடா? உள்ள போடா. கத்தத்தே நம்ம நாடகத்தை ரேட்டை ஏற்ற முடியும். சும்மா கிடையாது ப்ரோ. விஜய் டிவியில் ஒரு ஷோ ஓட கண்டதேன் கலக்கு போகுது. யார்? சீசன் 10 வரைக்கும் போகுது. இந்த வதியா அவனை போகும்போது 6ஆம் வேலை தாண்டி எரிச்சிடுறேன். என்ன கடத்திலும் பொன்னலான குடியே மதிமரியாதை குறியே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் நாச்சியாபுரத்திலே ஸ்ரீ காட்டுநாச்சி அம்மன் கோவில் மகா கும்பாஜி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பாசத்துக்குரிய எனது அன்பு அத்தான் பி கருங்குளம் மண்ணின் மைந்தன் எஸ் சந்திரன் குழுவினர் வழங்கும் ஸ்ரீ வள்ளிதர்மா நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அருமை வாத்தியார் நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேசுது ரஞ்சிதம். பாசத்துக்குரிய அன்பு சகோதரி எங்கள் தூரங்குறிச்சியை சேர்ந்த ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் நாரதருக்கு யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தோமோ என் அன்பு தம்பி ரெட்டையாலம் வெங்கடேஸ்வரனுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்தது. அவருக்கு தான் நோட்டீஸ் போட்டிருக்கு. ஆனால் காய்ச்சல் உடம்பு சரியில்லைனால தம்பி வரல. அடுத்து இந்த மேடைக்கு வருவார். உங்கள் அன்பு ஆதரவு வேணும். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே நான் பார்த்து வியந்த ஒரு கலைஞன்னா என் அன்பு மாப்பிள்ளை பி கருங்குளம் மண்ணுக்கு சொந்தக்காரர் ஜெயமாதவன் அவர்கள் இன்றைய தினம் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ரெண்டுமே 2 கண்ணுதான். என் தம்பி வெங்கடேஸ்வரன் அப்படித்தான், என் மாப்பிள்ளை ஜெயமாதவன் அப்படித்தான். உங்கள் அத்தனை பேர் அன்புக்கும் என்னுடைய நன்றி. நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது அந்த பாட்டு வரி உச்சரிப்பு அவர் பாடக்கூடிய போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மேளம் கட்டும் போது எங்கள் மச்சான்ட்ட ஒரு பாட்டை ரசித்து கேட்பேன். ஜெகஜனனி அழகா பாடினார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவருக்கு. நன்றி. ஆனால் இப்போ மச்சான் அப்படியா பாசத்துக்குரிய ஆறுமணி சக்கரவர்த்தி பொன்பாட்டு இசையமது எங்கள் மருங்காவூரி மண்ணின் மைந்தர் ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவரின் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி
பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போன போதும் இது தீர போகும் வீதி மாறி மாறி தோட்டும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் மீன் பணியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீட்பலியை தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணு ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே நன்றி 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 திவ்யா ஆடியோ சார்பாக எனக்கு பாடிய பாடலை பாராட்டி ரூபாய் 20 அன்பளிப்பு நன்றி நன்றி எழுத வணக்கம் நன்றி தலக்காவூர் செல்வண்ணன் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து சங்கந்திரல் கிராமம் மெய்யர் என்கின்ற அழகுராசா குடும்பத்தார் சார்பாக 201. 101 யார் மாமா? சந்தோஷ் சிவா சார்பாக 101. நினைவாக சந்தோஷ் சிவா நினைவாக 101. நன்றி உறவுகளே, வாழ்த்துக்கள். அர்த்தான் மருங்காபுரி மணிகண்ட பிரபு. நன்றி 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 மச்சான். 200 நேரம் வாங்கிட்டு வராதாடா, 1000 ரூபாய் வாங்கிட்டு வா. இன்னும் 200 நூறுலாம் வாங்காத, டைம் முடிஞ்சு போச்சு. யார் பாது 200 ஐயோ கொடுத்தவனு சொல்லாமல் போயிட்டு வா. கருப்பியா மேஸ்திரி, எதுக்கு மேஸ்திரி அவரு? சமையல் மேஸ்திரியா? போப்பா. நன்றி. செவூர் சமையல் மேஸ்திரி கருப்பையா அடுப்பு பற்ற வைக்க சொல்லுவாரு. சேமியா வறுக்க சொல்லு.
மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்கத்துவான் கோடைகிடி குமரன், என் அன்பு தம்பி, இள வயதிலேயே மக்கள் மனதில் பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். அவருடைய வாத்தியார், இடது கை பழக்கத்திலேயே அருமையாக இசை மீட்டக்கூடிய சிறந்த ஒரு வாத்தியார் ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவர், என் அன்பு தம்பி இரட்டையாள மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். ப்ரோ, அந்த வெள்ளை சட்டை போட்ட ப்ரோ உனக்கு முணுமுணுன்றதா? ஏன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானமாக வாசிக்கிறேன், எல்லாரும் ரசிக்கிறாங்கல்ல, இப்படி இப்படின்ற பெரிய ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்தவன் இப்படி இப்படின்ற நோனிமேனே. அந்த இசையை நீங்கள் கொஞ்ச நேரம் வாசிக்க முடியுமா? முடியாது.
அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகும் ஐயா. அதை ஒரு சின்ன இளைஞனை நம்மெல்லாம் ஆதரிக்கணும். தமிழனுக்கு தமிழன் தான்டா எதிரி. அவனால ஆமாம், நல்ல ஒருத்தர் வீடு கட்டினா அவனை செய்வனை செஞ்சு வச்சுருவேன். வீட்டை சுற்றி கலந்துருப்பேன், சேவை மண்டையை புதைச்சி வச்சுருவேன். ஒன்றுக்கு போய் அவன் செவத்தில் அடித்து வச்சுட்டு நக்கி விட்டு வந்துடு. இந்த வண்டியான் பாரு, இப்படி ஒரு வெட்டாடா அதெல்லாம். நான் ஒரு வெட்டாக பாடிய விஜயகாந்த் பாடலை பாராட்டி நாச்சியபுரத்தை சேர்ந்த அருமையினர் பெயிண்டர் பாண்டியன் அவர்கள் ரூபாய் 51 அன்பளி கொடுத்து பெருமை சுற்றுறார். நன்றி. நன்றியில் வணக்கம். நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி ஒன்றுனே ஒரு அதிரடி மன்னன் தான் என் தம்பி. உங்கள் ஊருக்காகவே புது சாமியம் புது தொழியை மாட்டியிருக்கேன். உண்மையிலே என் தம்பி செல்லியம்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறா. செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஃபோன் அடிச்சுட்டு உட்காந்து மாதிரி உட்காந்துட்டாங்க. மலை உச்சியில பூத்த பிச்சி பூ
கைதட்டலாம். உண்மையிலேயே செல்லியம்பட்டி ரஞ்சித்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலே இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா வெறி ஒன்ட்டேன் அவன். ஏன் எல்லாரும் நினைப்பீங்க இந்த தம்பி பேர் சொன்னோன்னு அப்படி அடிக்கிறான்னு? அது கிடையாது. 2-3 இடத்துல லோன் வாங்கியிருக்கேன். காலையில் வந்துடுவாங்களே அவங்கள அடிக்க முடியலை. அவங்க தூக்கி போட்டு பொழந்துருவாங்கிட்டு கிளம்பிட்டானே. அடி தம்பி வாழ்த்துக்கள்டா, சூப்பர். உங்கள் அப்பானுடைய பேரை மட்டும் கிடையாதுயா, இந்த செல்லியம்பட்டி ஊர் பேரையும் நாடு ஊரா காப்பாற்றுவ. வாழ்த்துக்கள் தம்பி. நீ என்ன செய்ய போற? பின்புற நிற்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தெரியலையா, கொஞ்சம் தயவு செய்து முன்னாடி வந்து உட்கார முடியும். மிக தாழ்மை கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன செய்ய போற? இருந்தாலும் 2 தட்டு தட்டு. அப்போ விழா கமிட்டியில் கேளுங்க. அப்போ கோச்சிக்கிறாதிய. ஆமாம், என்னடா நோட்டீஸ் பூரா கிளியுது. மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. என்னடா அது அசிஸ்டன்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கே பார்த்திபன் அவர்கள் சீன் தாளம். இளங்குடி டெய்லர் குமாரனின் சார்பாக 101 எம்கேஆர் அவர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து கம்பனூர் அழகர்மலையான் டிராவல்ஸ் லட்சுமி அம்பாள் நினைவாக 101, கன்றமாணிக்க நாடு கோயில் தெரு ஜெலோகுமார் எம்கே ராதான் பொன்னாடை போற்றி வருகிறேன். என்ன சொல்லியிருக்காப்புல? போயிட்டாப்புலையா? இங்கு ஆளுநர் அருமை மகன் ரஞ்சித் அவர்களை பாராட்டி நடுவுக்கோட்டையைச் சேர்ந்த பாண்டியன் அவர்கள் ரூபாய் 51 அன்பை கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். நன்றி. இந்த துண்டு நீ புலங்கின துண்டு மாதிரியே தெரியுது. சாணியா இருக்கப்பா. சரி விடு, போடு. நன்றி நன்றி, என் அன்பு உறவுக்கு நன்றி. இங்கே வா, சட்டை கிழிஞ்சிருக்கு. என் தமிழை என்னைக்குமே மானத்தை மறைக்கணும். நீ போயிட்டு போ போ, 5 நம்பர் ரூமில் படு வரேன். நன்றி. பாசங்கள் பேர் சொல்லவில்லை. இங்கே மிருதம் காத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி காளீஸ்வரனை பாராட்டி 101 மற்றும் ஆளுண்டு வாத்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி ரஞ்சித் அவர்களை பாராட்டி 101 அன்பை கொடுத்துள்ளனர். நன்றி நன்றி அவர்களுக்கு நன்றி நன்றி. வேறு யார் நீங்கள் சொல்லலையா? அவங்க சொல்லலையா? பேர் சொல்லவில்லை. உண்மையிலேயே வயதான காலத்தில் இந்த நாடக கலையில் இப்போ உள்ள இளைஞராக சேர்ந்து சாதித்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞனை எம்கேஆர் தலைவணங்கிறேன் ஐயா. அவன் சொல்கிறான்னு 4 ஊற்று 5 ஊற்று சேர்த்து ஊற்றாத. அதெல்லாம் அந்த காலம் மண்டி ஓட்டு இது பண்ணது. இப்போ நீ மண்டி ஓட்டு எந்திரிக்க முடியாது. லேசாக தடை அப்படியே வச்சிரு. இரும்பு அவசியம். முத்துராசு பார்த்திபன் முத்துராஜ் அவனா போரிங் பவுடர் வைக்கிறவன். இவன் ஏன்டா ரைடு வந்தது மாதிரி சுற்றிட்டுறேன். போட அங்கிட்டு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டேன் முன்ட்டா நம்மன்னு இங்கனே தெரியாம பாரு. ஒரு 8 உள்ளே பார்க்குறேன். ஆனால் மருதமணியை பார்த்தா அவனுக்கு வெட்டிடுறான். மருதமணி இவனை பார்க்கும்போது லைட்டுக்கு முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாதுந்தா டீ வாங்கிட்டு வாங்க. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி. யாரு? பொம்பளை ஆளுதேன். அது சரி. பேர் என்ன மச்சான்? என்னத்தை சொல்லி நான் என்னத்தை தடவை புரிஞ்சேன். காலையில் காரைக்குள்ள நின்று கூட்டு போயிடுறேன். நான் மருதமணியை திரும்பி பார்த்தா மருதமணி இப்படி இருக்கேன். என் டிரைவரை பார்த்தா அவன் ஏற்கனவே ட்ராய்ட்டு ஓட்டினவன். 7 சாலை அடிச்சுட்டே ரோட்டுக்கு ஏறுவேன். அவன் பாட்டு குறுக்க போனால் ஏன்டா அப்படி போகிற அப்படின்னு வேகத்தடையா. நான் கார் வாங்கினதுலேருந்து சத்தியமாக சொல்கிறேன், இதனால் வரைக்கும் நான் கண்ட்ரேட்டு வேலை தான் பார்த்துருக்கேன். இவன்கிட்ட சொல்லிக்கிட்டே நம்ம கருப்பியா வேகத்தடையா கருப்பியா வண்டி வருதா வண்டியா. அடே அன்னைக்கு கருத்தல கம்பட்டி கூட்டு போச்சுன்னா கருங்காடி கூடி கொண்டு போயிட்டாங்கடா. என்னைக்கு என்னை காசி கொண்டு போக போறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு. என் மேனேஜர் ஒரு வெப்பரி, சொல்லுங்க சார் எம்கேஆர் அன்பாளையம் ஆபீஸ் சொல்லி அவன் வடக்குன்னு உதஞ்சி கிறகந்தேன். இவங்களை வச்சு நான் சங்க நடத்தி எதில் விட்டேன். நன்றி. மாலை ஓட்டுக்கு சொன்னீங்க. அதுக்கப்பா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரைய. உண்மையிலேயே சுறுசுறுப்பு பாட்டு ஆட்டம்னா எத்தனையோ டான்ஸை நான் சந்தித்தவன். சுறுசுறுப்புக்கு மன்னார்குடி சாந்தி
சாந்தி அவர்கள் டான்சன் காவை. அடி மச காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே அடி மச காத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே மானே ஆ கோயிலே அட கஞ்சமாடு கம்பளதா கஞ்சமாடு கம்பளதா இருக்கிற ஆடி மச காத்தடி வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே மானே ஆ கோயிலே மானே மா கோயிலே மானே ஆ கோயிலே. ஒரு 2 பேர்த்த சுடுங்க சார். ஐயா இங்கிட்ட ஒரு 4 காவல்துறை ஐயா பூரா பேர்த்து லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. கந்து கந்தா ஓடி. ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நண்பர்கள் தான். இரவு பகல் பாராமல் அவங்களுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சரியாக இருந்தால் காவல்துறை அதிகாவும் சரியாக இருப்பார்கள். வாழ்த்துக்களை அன்பு உறவுகளுக்கெல்லாம். ஏன்னா டேஷன் பக்கத்தில் இருக்கு, ஒரு வயது தப்ப முடியாது. உங்கள் வண்டிக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வண்டியை அடகு வச்சு தட வச்சுருக்கு. அதில் சில பேர் பார்த்தா இந்த தண்ணியை போட்டவுடனே பயங்கரமாக பேசுவாங்க. ஏ மச்சான் தண்ணியை போட்டு மச்சான் போலீஸ் பிடிப்பா. உடனே அவன் சொல்லியான் பாரு அந்த போதையில் உங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டர்ப்பா அறந்தான் இங்கே டவுன் ஸ்டேஷன்லேயே இருக்காரு. ஒரு ஃபோனு தான் அவங்க சித்தப்பா ஃபோன் அடித்து அந்த ஸ்டேஷனில் என்னை விட்டுருவாங்கன்ட்டுவேன். போலீஸ் பிடிச்சோடனே அவனுக்கு தான் நீர் கசிவு ஏற்படும். குளிச்சுட்டு உடனே உங்கள் சித்தப்பா எங்கே வேலாக்குறான்னு காவலத்தில் கேட்டேன். இருந்தாருங்கய்யா இருந்தார், இப்போ ஆடு மேய்க்கிறாருன்றேன். ஏன் தலைக்கவசம் உயிர் கவசம். இது மேடைக்காக நகைச்சுவைக்காக சொல்லலை. உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் ஒரு கையை முறிஞ்சாலும் பிளேட்டை வச்சு ஒரு கையை சரி பண்ணிடலாம், லப்பரில் போடலாம். கால் நடக்க முடியாட்ட லப்பர் காலை பொருத்தி நம்ம நங்கன்னு தப்பி 4-8 காரைக்குடி போயிடுவேன். ஆனால் மண்டையில் அடிபட்டால் மருத்துவர்கள் குணப்படுத்துவது கடினம். அதனால தலைக்கவசத்தை போடுங்க. தலைக்கவசத்தை எலுமட்டை வீட்டில் போட்டுப்போ. உங்கள் வீட்டுக்காரம்மா எடுத்து கோழியை அடகு வைக்கட்டும். நல்லா கலகலன்னு அவ்வளோதான் நம்ம கொடுத்து சொல்லி அப்பாடா. அதுதான் வர வேண்டிய ஆள் வந்தால் ஒரு உள்ள இல்லையா பொட்டக்கடா கிடக்கடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. குரல் வளர்த்தால காமெடி கலந்த வாய்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அப்படி சிரிச்ச வைக்கிறவர் தான் எங்கள் அண்ணன் மதுரை முத்தண்ணே. அப்படி தான் வாய்ஸ் தான் அது ப்ளஸ். ஆனால் முகத்தை பார்த்தவனே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன்னா எங்கள் அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் மூத்தவர் மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது மணி துளியில் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நான் கூட அவன் சேரத்திட்டு போன மருதமணிக்கு எதாவது ஆகிப்போச்சு போல கொண்டு போய் 108 ஏற்ற போறேன். ஏன்டா என்னை படுத்துருக்கேன். ஒலி உண்மையிலேயே மைசெட்டு தான். உள்ளூர் தானே. அப்போ நீ புரட்டாசி மாதமே குலா கட்டியிருப்பிய. எல்லாம் எதுக்கு சொற்று போடுறேன்னு தெளிவாக ஒலி அமைத்து கொண்டிருப்பது கண்ணா ஆடியோ நாச்சியாபுரம் உரிமையாளர் கண்ணா நாச்சிக்காலை கண்ணா ரேடியோஸ். போதும் கரண்ட் புள்ளி ஏறிடும். ஏன்னா நல்ல மைசெட்டுக்கு விளம்பரம் தேவையில்லைண்ணே. உங்கள் மைசெட்டு பட்டி தொட்டி பூரா கொண்டு போய் சேர்க்குறது யூடியூப் சேனலில் அவனுக்கு ஒரு 2300 மட்டும் கொடுத்துரு. பார்த்தேன் உனக்கு தூக்கமே கிடையாது. நான் எதுக்கிட்ட 2300 கொடுக்கணும்? பேசின தொகையை 2300 தானடா. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவா, உள்ளூர் மாடு விலவாகாதுன்னு. ஆனால் உள்ளூர் மைசெட்டு சூப்பரியா. கண்ணை மைசெட்டு நீ நல்லா இருக்கணும். நல்லா நீ கோடீஸ்வரன் ஆகணும். காரைக்குள்ளே இருக்க மெயின் ரோடு பூரா ஓ இடமாத்தே இருக்கணும். நான் தெருவில் தெரியணும்.
என்ன பேசினாலும் ஒரு ரூபா நகட்டலையே. பொழைச்சிக்கிறோப்பா. சீதாராம் சித்தாராம். ஏ பிரபு காம் கத்தா ஹே. கண்ணா ஆடியோஸ். கண்ணா மை செட்டு இதுதாம்மா. நாச்சியாபுரம் கிராமம் சொந்த ஊருமா. எங்க கண்ணா மை செட்டு பட்டி தொட்டி ஒழிக்குது. ஊரெல்லாம் பாட்டு தான். கண்ணா மை செட்டு இதுதாம்மா. நாச்சியாபுரம் கிராமம் சொந்த ஊருமா. எங்க கண்ணா மை செட்டு வாழ்க வளமுடன் நூறாண்டு வாழ வேணுமா. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கண்ணா ஆடியோ சார்பாக அருமை மச்சான் அவர்களை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். நோ 100 ரூபாய்க்கு நான் அவ்வளோ தரங்கட்டு போயிட்டேன். நன்றி. அதை நான் பவுடர் போடும்போது நீ கொடுத்துருந்தா நான் ஏற்றுக்கிறேன். கோச்சுக்கிறாத ஒரு ஆம்பளி பாரு ஒரு அரை குழாவும் கொடு. சில ஊரில் நோத்தங்கமான வயிறாக்கியது சரி வர. நான் காரைக்குடி பச்சாரில் வெள்ளை பழம் விற்றாது பொழைச்சிக்கிறேன். அம்மா வாங்க ஐயா வாங்க. பாருங்க சார், அப்படி எப்படி மச்சான்? பாருங்க சார், 1/2 கிலோ மாம்பழம் பாருங்க சார், 100 ரூபாய் பாருங்க சார், வண்டி 1/2 மணி நேரம் பாருங்க சார், 1/2 கிலோ மாம்பழம் பாருங்க சார், 1/2 கிலோ மாம்பழம் சார், 1/2 கிலோ மாம்பழம். காக்கிலோ எவ்வளோங்கண்ணே? காக்கில எவ்வளோ? 100 ரூபாண்ணா, 25 ரூபா. மச்சான் ஓ நீங்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல இப்படி பேசினா ஆ குலா பாடுனா நம்புவேன். சரி. காரு போயிட்டு இருக்கு நடு சீமக்கருவில் ஆ அவன் அந்த ரெக்கார்டை போட்டுக்கிட்டு டிரைவர் ஒன்றுக்கு இருக்கிறேன். சரி. அக்கா வாங்கக்கா வாங்கக்கா 3 கிலோ தக்காளி 100 ரூபா. வண்டி நிற்கி அக்கா இடிச்சுக்கிறாம வாங்கக்கா. ஏன்டா முண்டை ஒரு உள்ளே இல்லையலடா நடுக்காட்டுக்குள்ள நடுக்காட்டில் நோத்தாவா என்னடா நியாயம் வேணாமா? ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் இன்னைக்கு 3 சேலை 1000 ரூபான்னா போய் நம்புறீங்க. ஆனால் எவ்வளோ பெரிய பெருங்கொண்ட ஜவுளி கடையோ காய்கறி கடையில் போய் நீங்கள் தும்முன்னு போய் அடிச்சுக்கிட்டு வாங்குறத விட பாமர தமிழன் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் அந்த தமிழனுக்கும் ஆதரவு கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டுற ஆள் கூட நாளைக்கே போய் வாங்குற மாதிரி தான் கைதட்டுவேன். நன்றி நன்றி. என்ன சொன்னாலும் ஆஃப் பண்ணிடுவேன். எப்போ எடுப்பீங்க? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா. இன்ஜினியர் இது எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த ஜோக்கர் இன்னைக்கு சொல்லியாரு. ஒரு அணில் ஒரு ஆணையை லவ் பண்ணியிருக்கு. ஏய் நான் இதை சொல்லியிருக்கேன்டா டேய், செக்ஸ் விடணும். அதை நான் வேற ஆங்கிளில் சொல்கிறேன். அப்போ அந்த அணில் போய் யானைகிட்ட கேட்டிருக்கு, நான் உன்னைய லவ் பண்ணுறேன், உனக்கு மொச்சுன்னு நான் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. அது வேற ஆங்கிளில் தான் சொன்னிச்சு, நான் அப்படி சொல்கிறேன். அப்போ யானை சொல்லியிருக்கு, நான் முரட்டாள், நீ பப்ளிக்கில் என்னை முச்சுன்னு கிஸ் அடிச்சேன்னா பார்க்குருவேன், காரித்து போயிடுவேன், தென்னை மர தோப்புக்கு வான்ட்டு. இந்த அணிலும் ஓடி போய் நம்முன்னு முத்தம் கொடுத்து. அப்போ ஒரு இளநி பிடுங்கி யானை தலையில் விழுந்திருக்கு. டம்மு யானை பா அணில் சொல்லியிருக்கு, ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். நன்றி. தட்டட்டியைச் சேர்ந்த தட்டட்டி புதூர் அருமை என்ஆர் அருண்குமார் அவர்கள் அருமை மச்சான் அவர்களை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். கீழ்குடி சந்தன மாரி அம்மா நாடகம் சந்தன மேரி அவங்க கூட வந்த அருள்தாஸ் அண்ணே நாடகத்தை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கே, தப்பு இல்லை. அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்களாம். சந்தன மேரி அம்மாவோட கூட வந்த அருள்தாஸ் கீழ்குடி அண்ணே இருக்கியானே, நீ எங்கன்னு போய் படுத்துருக்கியோ? நல்லா இருந்த ஆள்னா படக்குன்னு போவ, நீ நினச்சிருந்தீங்கன்னா. அவங்க ரொம்ப முடியாமல் மயக்கம் போட்டிருக்காங்களா? ஐயா வாங்கய்யா போய் பாருங்க. இங்கே ஒரு சாவி கிடக்கு. மற்றும் தலக்காவூரை சேர்ந்த செல்வமன்னார் அவர்கள் அருமை மச்சான் உலை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். இந்த சாவி சருப்பத்து கடை சாவி, டூலர் சாவி. இது யார் வண்டியோ எந்த வண்டியில் சேருதோ அதை எடுத்துட்டு. ஆமாம் வாங்கம்மா, நீங்கள் கூட எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க மச்சான். ஏன்ட்ட போய் நல்ல மனுஷன் கொடுக்குறவர்.
நாடகத்தை காண வருகன்னு இருக்கரங்குப்பி எடுத்திருக்க நாச்சியாபுரம் இளைஞர்கள் மற்றும் கிராமத்தார்கள் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்புத்தான் பி கருங்குளம் மண்ணின் மைந்தன் எஸ் சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நல்லதொரு அமைப்பாளர், சிரிச்சுக்கிட்டே யாரையுமே அன்பால அரவணைக்கக்கூடிய என் அன்புத்தான் பி கருங்குளம் எஸ் சந்திரன் அவர்களும் நாச்சியாபுரம் எஸ் செல்வா அவர்களும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனலுடைய ஒதிப்பலைவாளர் என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் ஒரு சிறு வேலையினால் வரவில்லை. அவருக்கு பதிலாக எனக்கு 10 தம்பிகள் இருக்கிறார்கள். அதில் ஒரு தம்பி அன்பு தம்பி கனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. நான் போயிட்டு பொம்பளை பிள்ளையை கூட்டு வரேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. நீங்கள் எல்லாருமே என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ எனக்கு தெரியல. போ எல்லாரும் ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும் தெரியுது எனக்கு. அந்த வேலையை யார் மூலியம் நம்ம கற்றுக்கிட்டோம், யாரால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தோம்னோ அந்த நல்ல மனிதர்களை சாகு வர மறந்துடாதீங்க. அதான் குருநாதர பாவம், பிள்ளா பாவம். என்னை வாழ வைத்த தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவன். நான் பிறந்த ஊர். எங்கள் அண்ணன் இங்கே வந்து நிற்கிறாரு. எங்கள் அண்ணன் காரைக்குடியில் இருக்குது. மீனியாவரம் பார்க்க எங்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன். சந்தை கடைக்கெல்லாம் போனால் பார்த்துருப்பீங்க மூர்த்தியை. எங்கள் அண்ணன் தான் சின்ன வயசில் காரைக்குள்ளே எனக்கு கஞ்சி ஊச்சி வளர்த்தது. அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஒருவேளை ஜோறு வட்டு வளர்த்தாலும் அவங்க கடவுள் ஜம்மா மூர்த்தி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு இடையே உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலும் இங்கே உள்ள என் தமிழனுடைய இந்த அன்புக்கும் சிரிப்புக்கும் கைதட்டுக்கும் ஈடேது. ஆயுள் வரை நான் கோமாளியாகத்தான் இருப்பேன். MK ராதாகிருஷ்ணன், பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சதாக்காம முடிக்கிறேன். ஒரு மலை கோமன துணியோடு பழனி மலை போன ஜாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்புள் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு ஒட்டி சடக்குன்னு போடதைய தள்ளி சிலையில் அடைச்ச முருகன் ஜாமி. தள்ளாத வயதினிலே வாட்ஸ்அப்பு இல்லாத காலத்திலே எந்த கடையும் துறக்கலை என்ன காட்டு வழியா போகும் போது நவா பழத்தை பிறக்கி தின்ற அவை கிளவிடா. சுட்ட வள வேணுமா சுடாத வள வேணுமா என்று விவாதம் செஞ்ச சுப்பிரமணி ஜாமி ஜாமி ஜாமி. பழனி மலைய வெட்டு வாப்பா, பழனி மலைய வெட்டு வாப்பா, பழனி மலைய வெட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. நல்ல ஆலையெல்லாம் செத்து போனாங்க, நல்ல ஆலையெல்லாம் செத்து போனாங்க, நல்ல ஆலையெல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாராரி பயிலோட உலகமப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. ஓட்டு பாயிராங்கப்பா. என்ன சொல்றீங்க? ஆளுக்கால தண்ணிய போட்டு பாயிராங்கப்பா. மலை விலைக்கு விட போன பதற எத்துறாங்கப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேன்ப்பா. ஒண்ணுக்கு இருக்கவங்க எந்து வாங்கப்பா. நான் உள்ள போயிட்டு 2 பேர்த்த கூட்டி வரேன்ப்பா. பழனி மலைய வெட்டு வாப்பா. பச்சை மலை போவு மலத்தே கொத்தம் குறையேது நீ நந்தவன பேரு.
பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தங்குறையீரு நீ நந்தவன தேரு அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி கிளி கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தங்குறையீரு நீ நந்தவன தேரு காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகோ கொஞ்சமொரு மேகோ அஞ்சுகம் தூங்க கொண்டு வராதோ நிலவ நான் பிடிச்சு வாரேன் கோயிலே பூங்குயில் ஆட்டெடுத்து தாரேன் பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தங்குறையீரு நீ நந்தவன தேரு போனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாட தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக போனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாட தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக வெற்றிரத்து சோழ முத்துமணி மாட மொத்தத்தில தாரே துக்கமில்ல மானே பண்ணமா வானவில் நூலெடுத்து வாரே வெண்ணிலே நூல் பொடிச்சு சீல தச்சு தாரே பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தங்குறையீரு நீ நந்தவன தேரு அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி கிளி கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தங்குறையீரு நீ நந்தவன தேரு என்ன இழுவ எல்லாம் உங்களை பார்த்தோன்னதான் நல்லா பார்த்து மைக்க பொத்தாம என்னது விசில் வருதுல அத. அப்படி அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ நீங்க செஞ்ச புண்ணியத்துல நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு புண்ணியம்? நீங்க முதல்ல சுகமா இருக்கீங்களா இல்லையா? நான் சுகமா தான் இருக்கேன். சுகமா இருக்கீங்களா? ஆமா. எதுக்கு நாலு தேல்த்தி கேக்குறேனா? ஏன் கேக்குறீங்க? நீங்க முதல்ல சுகமா இருந்தீங்கன்னா தான் சரி. எங்க நாலு பேத்து நீங்க சுகத்தை கொடுக்க முடியும். என்ன சுகத்தை சொல்றீங்க? ஆட்டம் பாட்டமா? சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. அப்புறம் மைசெட்டுக்காரங்களா உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்களை வாழ வைக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ எடுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். இப்போ ஆரம்பிச்சிடமா? சொக்குப்படி வச்சிருக்கேன் மாமா. சொக்குப்படி வச்சிருக்க மாட்டே
கூடாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு இந்நேரம்லாம் என் பங்காளிலாம் என்ன நினைக்கணும்? யார? நேத்து வந்துச்சு டான்ஸ்கார பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு. என்னது? ஆட்டம் பாட்டண்டா. சாமி சரணம். சாமி சாமியே சரணமையப்பா. ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. ஷாக் ஆயிட்டேன். அதனால பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி 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 பலபலன்னு ஜொலிக்குது அவள கண்ணாடி
யாரோ ஒருத்தர் வந்திருக்காராங்க. யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அது? நான் கேள்விப்படாத பேருங்க. யாரோ ஒழுத்தவரா? என்னமா சொல்ற? ஒருவர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்காராம். ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ராதாகிருஷ்ணன் 2 பேர் வரலையே. இல்ல ஒருவர் தான் வந்திருக்காராம். சரி. அவர் பெரியவராங்க. ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரோ? ஏங்க பெரியவரா? வயசானாளா? இல்லங்க, பெரியவர்னா பெரிய மனிதரா. பெரிய மனிதனா? பெரிய மனிதனா ஒரு மரியாதைக்குரியவரா. ஒரு 20 அடி இருப்பாரா உயரம்? யாருப்பா நீ? எங்க இருந்து வர்ற? ஏமா அட்ரஸ் சொல்லிட்டு போ. வீட்டுக்கு வந்துட்டு போறேன். வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? பரவாயில்ல. பாத்துட்டு போறேன். அவரே வீட்டுக்கு அதுவே வரதாடா. நீ இன்னைக்கு நம்ம இங்க பாருங்க. இன்னைக்கு அவரா நானான்னு பார்க்கணும். 2ல 1 அறுக்காம விடக்கூடாது. ஏமா ஒண்ணுதாமா இருக்கு, நீ 2ல 1 அறுக்குறங்கற? இல்லங்க, ஒண்ணு நான் இல்ல அவரு. ஓ 2ல 1 அறுக்காம விடக்கூடாது. அவருக்கு ஒண்ணுதான்டா. ஏமா போட்டியா? அவரா போட்டியாமா? சும்மா நான் போடலையா? போடலையா? பிள்ளையார்பட்டி சேகர் மணி கணேஷ் சந்தோஷ் மாமா இவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். சந்தோஷா மாமா அவர்களுக்கு என் மனமான நன்றி. மாமான்னு சொல்லு. விடியதுக்குள்ள எப்படியும் 500 ரூபா 600 ரூபா வந்துடும். அதனால கூப்பிடுமா? எரிக்கையா ரிச்சாவில்லை.